முதல் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மார்ஜினல் டெஃபிஷியன்சி டு க்ரானிக் டிசீஸ். அதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் நாள் பட்டு நம்ம அதை கண்டுக்காமலே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய நோய்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் உங்களுக்கு அதை சார்ந்த உணவுகள் எப்படி எடுத்துக்கிறது மூலிமா இந்த குறைபாடுகளை நீக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய உறுப்புகள் இருக்குது, குட்டி குட்டியாக பெருசு பெருசாக. அதில் தலை அப்படின்னு சொன்னதுமே தலைமுடி இருக்குது, நம்மளோட ஸ்கின் இருக்குது, நம்மளோட நகங்கள் இருக்குது. இதுக்கு நான் அப்புறமா கடைசியாக வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா சில கீரை வகைகள் நம்ம சாப்பிடணும். நட்ஸில் வால்நட் சாப்பிடணும். இந்த கீரை வகைகளில் வல்லாரக்கீரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொத்தமல்லி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயின் செல்ஸை அது ரொம்பவே பாதுகாக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸில் நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு நம்மளோட ஐஸுக்கு கேரட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு தெரியும். கேரட் மட்டுமே கிடையாது, கீரை வகைகளில் கூட பொன்னாங்கண்ணி கீரையில் சிகப்பு பொன்னாங்கண்ணியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்களுக்கு ரொம்ப நல்லது. இதை கூட்டாவோ இல்லை பொரியலாவோ நம்ம பண்ணி சாப்பிடலாம். அதுக்கு அடுத்ததாக நம்மளோட காதுக்கு கூட சத்து தேவைப்படுதா? கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படுது காதுக்கு. ஏன்னா சிலருக்கு காது வலி அடிக்கடிக்கு வரும், ஒரு ரிங்கிங் சவுண்டெல்லாம் கேட்கும். அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம நல்ல பூண்டு சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கலாம். துவர்ப்பாக இருக்கக்கூடிய நாகப்பழம் போன்ற உணவுகள் நம்ம எடுக்கிறது மூலிமா நம்ம காதில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய உணவுகள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில உணவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக நம்மளோட வாய் அப்படின்னு வரும்பொழுது நம்மளுக்கு புண்கள் ஏற்படுறது, வறண்டு போகிறது, இது எல்லாமே நம்மளுக்கு சேலஞ்சஸாக இருக்கும். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதிகமான புளிப்பு, அதிகமான காரம் சார்ந்த உணவுகளை கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் சார்ந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடலாம். அதுக்கு அடுத்ததாக மென்று சாப்பிட்ற காய்கறிகளை ஓவர் குக் பண்ணாமல் நம்ம நார்மலாக நேச்சுரலாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்ததாக நம்மளோட த்ரோட், இந்த ரீஜியனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தைராய்டு கிளான்ஸ் இருக்குது. இந்த தைராய்டு நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தனியா சார்ந்த உணவுகள், அதாவது தனியால் துவையல் பண்ணி சாப்பிட்றது, தனியால் ஒரு டீ போட்டு சாப்பிட்றது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா காய்கறிகளில் உங்களுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு நிறைய காய்கறிகளில் அந்த வாட்டர் ரிச் வெஜிடபிள்ஸ், புடலங்காய், சொரக்காய், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிளான்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக நம்மளோட ஹார்ட் அண்ட் லங்ஸ். ஹார்ட் அப்படின்னாலே பிளட் சர்க்குலேஷன். இந்த சர்க்குலேஷனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு வாட்டர் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தேவை. அதுவுமே நார்மலாக ஈக்குவலான அமௌண்ட் எடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக ரெட் கலரில் இருக்கக்கூடிய டொமேட்டோஸ் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். பொமோகிரானட் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கிரேப்ஸ், இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம பிளட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பியூரிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்ததாக நம்மளோட வயிறு பகுதி. இந்த வயிறு பகுதிக்கு முன்னாடி லிவர், பேங்க்ரியாஸ், இது எல்லாமே இருக்குது. பேங்க்ரியாஸ் ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், பாகக்காய், அதுக்கு அடுத்ததாக நாகப்பழம், இது நம்மளோட பேங்க்ரியாஸ் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயிறு அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னாலே வயிறு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆகிற இடம். ஸோ அதை எப்பயுமே நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு குளிர்ச்சியான காய்கறிகள் நிறைய சாப்பிட்றது நல்லது. அடுத்தது நம்மளோட கிட்னியில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சாப்பிட வேண்டிய காய்கறிகள் ஒன்று நூக்கல், இன்னொன்று முள்ளங்கி, சொரக்காய். இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே கிட்னிஸில் இருக்கக்கூடிய அதிகமான கழிவுகள் தங்காமல் வெளியேறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற ஸ்கின், ஹேர், நெயில், இது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஆர்கன், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்கன். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் சாப்பிட்ட எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு நம்ம 3 மீல்ஸ் சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அதிகமாக தான் சாப்பிடுவோம். ஆனால் 7 நாளைக்கு 21 மீல்ஸில் நான் சொன்ன இந்த காய்கறிகளை நீங்கள் முழுமையாக உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையோட உங்களோட எக்ஸ்டர்னல் க்ளோ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இந்த சின்ன ஊட்டச்சத்து குறைபாடால், அதாவது ரொம்ப மார்ஜினலாக டெஃபிஷியன்சிஸை ரொம்ப நாள் விட்டோம்னா எந்த மாதிரி ப்ராப்ளம், எந்தெந்த உறுப்புகளில் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபுட் சார்ட்டில் நீங்கள் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இன்னொரு டாப்பிக்கில் உங்களை ஹலோ டாக்டர் மூலியமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ.